பேம்பு சார்கோல் கிளாத் சானிட்டரி பேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற டாப் லேயர், சைடில் ரெண்டு பட்டன்ஸ் இருக்கும். 2 பட்டன்ஸ் வந்துட்டு சைஸஸ் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு 2 சைடுமே 2 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி 4 டைப்ஸ் ஆஃப் சைஸஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பட்டன் போட்டிங்கன்னா பேண்டியோட டைட்டாக இருக்கிற மாதிரி எந்த பட்டன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த பட்டனை போட்டுக்கோங்க. இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற நார்மல் சானிட்டரி பேட் யூஸ் பண்ணுற மாதிரியே தான். ஜஸ்ட்டு பேண்டியோட அந்த ஏரியாவில் வச்சுட்டு நீங்கள் பின்னாடி திருப்பி பட்டன்ஸை போட்டுக்கோங்க. பட்டன்ஸ் எப்படி போடணுன்னா 4 சைஸஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த பட்டன்ஸில் எந்த பட்டன் வந்து உங்கள் பேண்டியோக்கு ரொம்ப டைட்டாக இருக்கோ அந்த பட்டனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கரெக்டாக நல்லா ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா தான் பேட் முன்னாடி பின்னாடி மூவ் ஆகாது, சைடில் லீக்கேஜும் இருக்காது. பேட் முன்னாடி பின்னாடி மூவ் ஆச்சுன்னா சைடில் மேபி ஸ்டெயின்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பேடை எப்போவுமே பேண்டியோட டைட்டாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. முன்னாடி பின்னாடி மூவ் ஆகாத மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தென் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ரிமூவ் பண்ணணுன்னா, ஜஸ்ட் பேண்ட்டி நான் இப்படி காட்டுறேன். இப்படி திருப்பிட்டு யூஸ் பண்ணி முடிச்சோன்னே ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட ஸ்டெயின்ஸ் ஆன ஏரியாவில் நீங்கள் கையை வைக்க வேணாம். ஜஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு மடித்து இப்போ நான் காட்டுற மாதிரி ஸ்னாப் பட்டன்ஸ் போட்டுட்டு ஸ்மெல்ஸ் வராது, ஓடர்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த வெட் பேக் கொடுத்துருக்கோம்ல அதில் எடுத்து நீங்கள் அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் சரி, ஸ்கூல்ஸ் போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, எப்போ உங்களுக்கு மாற்றணும்னு தோணுதோ எவ்ரி 4 hours to 6 hours மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாற்றிட்டு நீங்கள் எடுத்து இந்த வெட் பேக்குள்ளே வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ வாஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.